தமிழக சட்டமன்ற பேரவைத் தேர்தலை முன்னிட்டு அனைத்து தொகுதிகளிலும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என திரளானோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அகிலம் போற்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சரித்திர சாதனைகளை எடுத்துரைத்து அவர்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகின்றனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா போட்டியிடும் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய நகர், அண்ணா நகர், அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று கழக அரசின் சாதனைகளையும் எண்ணற்ற நலத்திட்டங்களையும் விளக்கமாக எடுத்துக் கூறி கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு பி. வெற்றிவேல் முத்தமிழ் நகர், கொடுங்கையூர், மூலக்கடை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு ஜே.சி.டி. பிரபாகர் தொகுதிக்கு உட்பட்ட நேர்மை நகர், பூம்புகார் நகர், திருப்பதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சைதாப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கங்கையம்மன் கோயில் தெரு, ஆர்.வி. நகர், ராகவரெட்டி காலனி உள்ளிட்ட பகுதிகளில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சி. பொன்னையன் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ப. பெஞ்சமின் ராமாபுரம், திருமலை நகர், மைக்கேல் தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக அரசின் சாதனை விளக்க பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கலசப்பாக்கம் தொகுதி கழக வேட்பாளர் திரு வி. பன்னீர்செல்வம் நயம்பாடி, பனைவோலைப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று முதலமைச்சரின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். திருவண்ணாமலை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு பெருமாள் நகர் கே. ராஜன் கீழ்சிறுப்பாக்கம், மேல் சிறுப்பாக்கம், ராதாபுரம், புதூர் ஆகிய கிராமங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வேலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு ப. நீலகண்டன் சத்வாச்சாரி, காந்தி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வணிகர்கள் மற்றும் பொதுமக்களிடம் கழக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட வளர்புரம் பகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சு. ரவி மற்றும் கழக நிர்வாகிகள் திரளானோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சரித்திர சாதனைகளை எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தனர். ராணிப்பேட்டை தொகுதி கழக வேட்பாளர் திரு சுமைதாங்கி சி. ஏழுமலை வள்ளுவம்பாக்கம் கிராமத்தில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடமும் வியாபாரிகளிடமும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஷோலிங்கர் தொகுதிக்குட்பட்ட குளக்கரை, இந்திரா நகர் உள்ளிட்ட இடங்களில் கழக வேட்பாளர் திரு என். ஜி. பார்த்திபன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கரூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு எம். ஆர். விஜயபாஸ்கர் ஜே. நகர், ராமானுஜம் நகர், குமரன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கழக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கிருஷ்ணராயபுரம் தொகுதி கழக வேட்பாளர் திருமதி எம். கீதா உப்பிடமங்கலம், குளத்துப்பாளையம், லிங்கத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சரின் சாதனைகளை விளக்கி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அரவக்குறிச்சி தொகுதி கழக வேட்பாளர் திரு வி. செந்தில் பாலாஜி ஜல்லிப்பட்டி, மல்லநத்தம், வலையனூர் உள்ளிட்ட பகுதிகளில் முதலமைச்சரின் சரித்திர சாதனைகளை எடுத்துக் கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுக்கோட்டை தொகுதி கழக வேட்பாளர் திரு வி. ஆர். கார்த்திக் தொண்டைமான் மற்றும் கழக நிர்வாகிகள் அசோக் நகர், கீழராஜ வீதி உள்ளிட்ட பகுதிகளில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வேதாரண்யம் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஓ. எஸ். மணியனை ஆதரித்து ராமகிருஷ்ணாபுரம், பூவந்தோப்பு, காந்தி நகர் உள்ளிட்ட இடங்களில் கழக நட்சத்திர பேச்சாளர் நடிகை வாசுகி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை எடுத்துக் கூறி கழக வேட்பாளருக்கு அவர் ஆதரவு திரட்டினார். கம்பம் தொகுதி கழக வேட்பாளர் திரு எஸ். டி. கே. ஜக்கையன் புதுப்பட்டியில் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்து கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனிடையே லால்குடியில் நடைபெற்ற அஇஅதிமுக தேர்தல் ஆலோசனைக் கூட்டத்தில் கழக வேட்பாளர் திரு எம். விஜயமூர்த்தி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை ஒவ்வொரு வாக்காளரிடமும் எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட வேண்டும் என அறிவுரை வழங்கினார். இதேபோல் முசிறியில் நடைபெற்ற அஇஅதிமுக தேர்தல் ஆலோசனைக் கூட்டத்தில் கழக வேட்பாளர் திரு எம். செல்வராசு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை ஒவ்வொரு வாக்காளரிடமும் எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட வேண்டும் என அறிவுரை வழங்கினார்.